இனி லட்சியங்களை அடைய லட்சங்கள் தேவையில்லை. HiQ Genie-யின் நீட் கிராஷ் கோர்ஸ் ரூபாய் 1999 மட்டுமே. For admissions, contact HiQ Genie. உலகெங்கும் வாழும் ஆகாயம் தமிழ் நெஞ்சங்களுக்கு கிறிஸ்டியின் அன்பு வணக்கம். இன்று நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் தமிழா பாண்டியன் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன் சார். திருநெல்வேலி மாவட்டத்தில் ஜாகிர் ஹுசேன் ஒருத்தர், அவர் முன்னாள் காவல் உதவியாளராக இருந்திருக்காரு. அது போக பார்த்தீங்கன்னா முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியோட உதவியாளராக இருந்திருக்காரு. அங்கே வக்ஃபு வாரிய அந்த சொத்துக்களை பராமரிக்கிற ஒரு பணியில் இருக்கும்போது அதை ஒருத்தங்க அபகரிக்க ட்ரை பண்ணுறாங்கன்னும் போது அதுக்காக சட்ட போராட்டம் நடத்துகிறார். ஒரு சமூக ஆர்வலாக அறியப்படுற ஒருத்தர் திடீர்னு மர்ம கும்பலால் வெட்டி கொலை செய்யப்படுறாரு. கேட்டதுக்கு இந்த மாதிரி கொலை மிரட்டல் வந்தது, அதை காவல்துறையிட்ட சொல்லியும் காவல்துறை கவனிக்கலை அப்படின்னு சொல்கிற மாதிரியும், இன்னொரு பக்கம் காவல்துறை இதில் உடந்தையாக இருந்திருக்கு அப்படின்ற மாதிரியும் குற்றச்சாட்டை சொல்கிறாங்க. என்ன நடந்துச்சு சார்? இல்லை, இப்போ ஜாகிர் ஹுசேன் கொலையில் நமக்கு தெரிய வேண்டிய விஷயங்கள், அந்த சொத்தை அபகரிக்க நினைக்கிற குற்றவாளி கிருஷ்ணமூர்த்தி என்ற தௌபிக். கிருஷ்ணமூர்த்தி 2018 தான் நூருல்லிசாவை திருமணம் செய்கிறார். செய்த பிறகு மதம் மாறுகிறார். மதம் மாறிய பிறகு நூருல்லிசாவினுடைய தாய் சொத்து தான் அந்த பக்போர்டு இடம். 36 சென்ட், ஒரு சென்ட் 25 லட்சம் ரூபாய்க்கு போகும். ஒரு 10 கோடி ரூபா புறமான இடம் என்னுடைய மாமியார் இடங்கிறார். அப்போ இதை வக்போர்டுக்கு சொந்தமான இடம் என்று தான் அறியப்படுது. 36 சென்ட். இந்த செய்தி நீங்கள் அந்த பள்ளிவாசலுக்கு 2009 விஆர்எஸ் கொடுத்துட்டு நீங்கள் முதலமைச்சருடைய பாதுகாப்பு படையில் இருந்தவர் விஆர்எஸ் கொடுத்துட்டு அந்த பள்ளிவாசலுக்கான முத்தவள்ளியாக வருகிறார். வந்த பிறகு தான் இந்த சொத்து அபகரிக்கப்பட்டுள்ளது. வக்போர்டுனுடைய சொத்து. முஸ்லீம் வக்போர்டு அறக்கட்டளைக்கு சொந்தமான நிலத்தை ஒருவர் ஆக்கிரமிக்கிறார். நீங்கள் இந்த நிலம் பூரா அவர் கட்டுப்பாட்டுக்கு போயிடுச்சு. கிருஷ்ணமூர்த்தி என்ற தௌபிக்கு போயிடுச்சு. அப்போ இதை மீட்டெடுப்பதற்கு ஆளே இல்லைங்க. இப்போ அந்த இடத்த விற்கவோ வாங்கவோ யாராலையும் முடியாது. ஆமாம். ஆனால் அந்த 36 சென்டையும் தௌபிக் என்ற கிருஷ்ணமூர்த்தி தன்னுடைய கட்டுப்பாட்டுக்கு கொண்டு போயிட்டார். இப்போ அவருக்கு தௌபிக்காக இருக்காரா கிருஷ்ணமூர்த்தி இருக்காரா அப்படின்னா அதே குழப்பம். மதம் மாறிட்டாரு. மாறிவிட்டாலும் அவர் கிருஷ்ணமூர்த்தியாக தான் வாழ்ந்துட்டு இருக்காரு. என்ன எப்படி இதை நம்ம உறுதி பண்ணுறோம்னா, மறைந்த ஜாகிர் ஹுசேன் மீதும் மனைவி மீதும் பிசிஆர் கேஸில் வழக்கு தொடுக்கிறார். ஒருவர், நீங்கள் அவர் தேவேந்திர குல வேளாளர், அவர் எஸ்சி பட்டியலிருந்து மதம் மாறினால் பிசியாக போயிடுவார். மதம் கிடையாது, இஸ்லாமியர்களும் மதம் கிடையாது, ஜாதி கிடையாது. அப்போ அவர் எப்படி எஸ்சியாக இருக்க முடியும்? அவர் எப்படி வன்கொடுமை சட்டத்தில் ஜாகிர் ஹுசேன் மீது அவர் மனைவி மீது வழக்கு தொடுக்க முடியும்? அப்போ இதுக்கான யோசனையை கொடுத்தவரே செந்தில்குமார் என்கின்ற போலீஸ். நீ பிசிஆரில் கூட நான் பார்த்துக்கிறேன், நான் தான் விசாரணை அதிகாரி, அவனை நான் விரட்டுகிறேன். இந்த மூளையை செந்தில்குமார் காத்திருப்போர் பட்டியலில் இருக்கார். இப்போ ரெண்டாவது கோபாலகிருஷ்ணன் என்ற இன்ஸ்பெக்டர், திராவிட கழகத்தைச் சேர்ந்த அருணன், ஏசி செந்தில்குமார், தௌபிக், திமுகவை சேர்ந்த ஒரு அணியினுடைய தலைவர், இப்படி ஒரு பல பேர் சேர்ந்து ஒரு பஞ்சாயத்து பண்ணுறாங்க. எங்கள் திருநெல்வேலி டிராவல்ஸ் பங்களாவில். ஒரு கோடி வாங்கிட்டு ஓடி போயிரு. யார்? ஜாகிர் ஹுசேன். உனக்கு 1 கோடி நல்ல அமௌண்ட்டியா, எங்களுக்கு கொஞ்சம் பணம் கிடைக்கும். யார் சொல்கிறா? கோபாலகிருஷ்ணன். இப்படி அந்த சொத்துக்காக விலை பேசப்படுகிறது. ஆனால் ஜாகிர் ஹுசேனை சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் ஜட்ஜ்மெண்ட் வாங்கிட்டு வந்துட்டார். இது வக்போர்டு இடம்தான். இப்போ வக்போர்டு நிர்வாகிகளையும் இதில் ஒரு குற்றப்பத்திரிகையில் அவர்களையும் வழக்கில் சேர்க்க வேண்டியிருக்கு. அவர்களே குற்றவாளிகளே, அதுக்கு உதவியாக இருந்திருக்காங்க. இந்த குற்ற பின்னணி உள்ள கிருஷ்ணமூர்த்தி என்ற தௌபிக்கு, அருணன், கோபாலகிருஷ்ணன், செந்தில்குமார், இப்படி ஒரு குழுவுக்கு உடந்தையாக இருந்திருக்கு. ஏன்னா இவர்கள் செய்ய வேண்டிய வேலை தான் ஜாகிர் ஹுசேன் சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போகிறார். வக்போர்டு இடத்தை மீட்பது வக்போர்டுக்கு தான் வேலை. வக்போர்டு தான் வழக்கு நடக்கணும். அதுக்கு ஒரு அப்துல் ரஹ்மான் ஒருத்தர் வக்போர்டு தலைவர் இருக்கார். அவர் செய்ய வேண்டிய வேலையை ஓய்வு பெற்ற ஒரு காவல்துறை அதிகாரி, சமூக செயற்பாட்டாளர், இந்த சொத்தை சமூக விரோதிகளை போராடி உச்ச நீதிமன்றம் வரைக்கும் போராடுறாருன்னா, அப்போ வக்போர்டுக்கு என்ன வேலை?
வக்ஃப் தன்னுடைய வேலையை கடமையிலிருந்து தவறிய காரணத்தினால நீங்கள் இதில் 2 அக்யூஸ்டு வந்து சரண்டர் ஆகியிருக்கான். பாட்ஷா, கார்த்தி 2 பேர் குற்றவாளிகள் கிடையாது. இப்போ காவல்துறை இதை முழுமையாக ஏன் விசாரிக்கலைன்னா இதில் திமுகவினுடைய செல்வாக்கும் உள்ள ஒளிந்து கிடக்கிறது. இந்த கொலை மிரட்டல்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ வேற பேசுறாரு. போன மாதம் தான் பேசியிருக்காரு. அதுவும் வந்து 2-3 பேர் கிடையாது, ஒரு 20 மேற்பட்டவங்க எனக்கு கொலை மிரட்டல்றாங்கன்னு சொல்றாரு. அதுக்காக போய் காவல்துறையில கம்ப்ளைண்ட்டும் பண்ணியிருக்காரு. அதை கூட எடுக்கல அப்படின்னா எப்படி சார்? ஏன்னா காவல் உதவி ஆய்வாளராக இருந்த ஒருத்தர், ஓய்வு பெற்ற ஒருத்தர், விருப்ப ஓய்வு எடுத்த ஒருத்தர், டிஆர்எஸ். ஆமா, இன்னொரு பக்கம் வந்துட்டு பார்த்தா அவர் வந்து கருணாநிதி அவர்களுக்கு ஒரு பாதுகாவலாக இருந்தவர். ஸோ அந்த மரியாதை கூட கொடுக்க மாட்டாங்களா? இது 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 போன்று நீங்கள் சமூக செயற்பாட்டாளர்கள் புதுக்கோட்டையில் 2 மாதம் முந்தி ஜாஃபர் அலி கொடூரமாக கொல்லப்பட்டார். கனிம வளங்களுக்கு எதிராக போராடினவர். ஒரு ஸ்டேஜில் அவரே சமூக செயற்பாட்டாளராக மாறுறார். யார்? புதுக்கோட்டை ஜாஃபர் அலி. அவரை கொல்லப்படுகிறார். அத்தனைக்கும் பின்னாடி காவல்துறை இருக்குங்க. நீங்கள் வேலூரில் வசூல் ராஜான்னு ஒருத்தன் கொலை செஞ்சாங்க. 22 வழக்கு அவன் மேலே நிலுவையில் இருக்கு. அவங்க உயிரோடு இருந்தால் பிளாட்டினம், சில்வர் ஜூப்ளி எல்லாம் கொண்டாடி இருப்பான். அத்தனை 100வது வழக்கு வந்தால் இந்த வடிவேல் சொல்கிற மாதிரி 100வது திருட்டு அண்ணன் அவர்களே வருக வருக. அப்போ காவல்துறையுடைய கையாளாக தனம்தான். நம்மால் உன்றியா இல்லை தண்ணீராக காட்டுக்க மாட்டேன் மாவட்ட செயலர் சொல்லுவான், மாவட்ட செயலர் டிஎஸ்பிட்டு சொல்லுவான். அந்த நேர்மையான அதிகாரி மாற்றப்படுவார். யாருக்கும் காவல்துறைக்கு அதிகாரம் இல்லாத ஒரு பிரிவு திருநெல்வேலியில் பூராமே வட இந்திய அதிகாரிகள் தான். இப்போ இருக்கிற அதிகாரி பேர் சந்தோஷ் காதி, வட இந்திய அதிகாரி. என்ன அங்கே முக்குளத்தோர், நாடார், தேவேந்திர குல வேளாளர் 3 பேர் அங்கே எப்பவுமே நெருப்பு பற்றிக்கும். சாதி கலவரம். இப்போ கூட ரிப்போர்ட் வந்திருக்கு சார். 2020 24 வரைக்கும் 200க்கும் மேற்பட்ட கொலைகள் அங்கே நடந்திருக்கு. குறிப்பாக ஜாதி ரீதியான ஒரு சண்டையில் வந்த கொலைகள் தான் அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அதாவது இருக்க தமிழ்நாட்டை பார்க்கும்போது திருநெல்வேலியில் இது நிறைய நடந்துக்கிட்டு இருக்கு. யாருக்கும் தெரியலையா? ஏன் இதை பற்றி அரசு வந்து கவனிக்கலையான்ற ஒரு கேள்வியும் எழுப்புறாங்களே. இல்லை, அதாவது அரசு அது உள்ள அங்கே அரசே இல்லை. திருநெல்வேலி, கன்னியாகுமரி, தூத்துக்குடி 3 மாவட்டங்களில் அரசாங்கமே இல்லைன்னு சொல்கிறீங்க. அரசே இல்லை, அரசே செயல்படுவதில்லை. என்ன காரணம்? என்ன காரணம்னா ஜாதி டாமினேஷன் ஜாஸ்தி. நீங்கள் ஒரு புலனாய்வு புலி நேர்மையான அதிகாரி இருந்தார் ராமானுஜம். அவர் என்ன பண்ணார், ஒரு குறிப்பிட்ட சாதிதாய் அங்கே இன்ஸ்பெக்டரு, ஏசி எல்லாம் இருக்கிறது பூரா அங்கே ஒரு குறிப்பிட்ட சமூகம்தான். இது இருந்தால் நீங்கள் தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட சமூகத்தை மதிக்கவே மாட்டேங்கிறான். அப்போ இவர்கள் எல்லாம் தூக்கி அடிக்கணும்னு அவ்வளோ பேர் லிஸ்ட் எடுத்து தூக்கி அடித்தார். யார்? ராமானுஜம் டிஜிபியாக இருக்கும்போது. இது எப்போ நடந்ததுன்னா ஏடிஎம்க்கு ஃபஸ்ட் பீரியட் வந்த ஒரு 2011-16 அடித்து அவருக்கு தெரியுது இவர்கள் ஒரு மேட்டுக்குடியை சார்ந்த காவல்துறை அதிகாரிகள். அப்போ அங்கே கீழே இருக்கிற ஜாதிக்காரன் வந்தான்னா அவனை மனுஷனாகவே மதிக்கிறது. இந்த ஜாதி கொலைக்கு காவல்துறை உதவி ஆய்வாளர்கள் உதவி ஆணையர்கள் தான் காரணம். ராமானுஜன் தூக்கி அடித்தார். கோயம்புத்தூர் பக்கம் திருநெல்வேலி, கன்னியாகுமரியில் யார் மேல் ஜாதி இருக்கக்கூடாது தூக்கி அடித்த உடனேயும் ஒரு வருஷம் 2 வருஷத்தில் அத்தனை பேர் காசை கொடுத்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு அங்கே வந்துட்டு சொந்த ஊரில் செட்டில் ஆகி ஒரே வருஷத்தில் ஒரு டிஜிபியால் சாதிக்க முடியாத ஒரு இன்ஸ்பெக்டர் சாதிச்சுட்டு போயிட்டார். எப்படி? காசை கொடு. இவர் தூக்கி விட்டார் கோயம்புத்தூர் பக்கம். கோயம்புத்தூர், திருச்சி, விழுப்புரம், வேலூர், கடலூர், சென்னை அங்கே இருக்கிற யாரும் சொந்த ஊருக்கார ஆதிக்க சாதி அங்கே இருக்கக்கூடாது தூக்கி விட்டார். அத்தனை வேறு டிரான்ஸ்ஃபர் ஆகி திருப்பி எங்கே போயிட்டான்? பழைய இடத்துக்கு போயிட்டான். மாப்பிள்ளை இந்த கேஸ் இருக்குது பார்த்துக்க, மச்சான் அதை பார்த்துக்க. இப்படி சட்டம் ஒழுங்கு இருக்கும். பல ஜாகிர் ஹுசேன்கள் கொல்லப்படுவதற்கு காரணமே இந்த கொலகார கும்பல் தான். இப்போ திமுகவில் வந்து இப்போ முதல்வர் ஸ்டாலின் கூட இன்றைக்கி சட்டமன்றத்தை பற்றி பேசியிருக்காரு. சட்டம் ஒழுங்கு பாதுகாக்கப்படும், குற்றவாளிகள் கைது செய்யப்படுவார்கள்னு பேசியிருக்காரு. ஆனால் இது நடக்கிறதுக்கு முன்னாடியே தடுத்திருக்கலாமே. ஏன்னா ஒருத்தர் வீடியோ போட்டு எனக்கு கொலை மிரட்டல் வருது அப்படின்னு சொல்லும்போது அங்கே இருக்கக்கூடிய காவல்துறை அதை கூட கவனிக்க மாட்டாங்க. காவல்துறை இருக்குது, உளவுத்துறை இருக்குது. இப்போ அங்கே என்ன நடக்குதுன்னா ஒரு தமிழ் அதிகாரி அங்கே போடணும், நேர்மையான அதிகாரி அங்கே போடணும்.
தமிழ்நாட்டில் மனித உயிர் மலிவானதாக இருக்கு. ஜாகிர் ஹுசேனை போல ஜாஃபர் அலி செத்துருக்காரு புதுக்கோட்டையில். எல்லாமே கனிம வள திருட்டை. எப்படிப்பட்டது ஜாகிர் ஹுசேன் எப்படிப்பட்டவர் சார்? ஏன்னா அந்த ஏரியாவில் இப்போ சமூக செயற்பாட்டில் ஒருத்தர் உருவாகிறாருன்னா எதிர்ப்பும் இருக்கும் ஆதரவும் இருக்கும். இப்போ காவல்துறை வந்து பேரம் பேசி அப்படின்னு சொல்லும்போது இவர் போயா அப்படின்னு சொல்லிட்டு வந்ததெல்லாம் அந்த வீடியோவில் சொல்கிறாரு. அப்போ எப்படிப்பட்டவர் அவர்? இல்லை, அவர் சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் வழக்கு நடத்தி அந்த சொத்தை மீட்கிறாருன்னா கண்டிப்பாக மனித புனிதனாக தான் இருக்கணும். ஒரு அமைப்பு செய்ய வேண்டிய வேலை தனி மனித செய்கிறாருன்னா நீங்கள் இப்போ அந்த போய் அந்த இடம் பூரா இப்போ கிருஷ்ணமூர்த்தி என்ற தௌபிக் கட்டுப்பாடு தான் இருக்குது. 36 சென்ட் இப்போ 10 கோடி ரூபாய் இடம். இதை பக்போர்டும் எடுக்கலை, பக்போர்டும் அதிகாரத்தை செலுத்தலை. அதில் கம்ப்ளைண்ட்லாம் கொடுக்க முடியாது சார். இந்த மாதிரி பண்ணுறாங்கன்னு சொல்லி கம்ப்ளைண்ட்லாம் கொடுக்க முடியாது சார். சட்டம் ஜனநாயகம் இதெல்லாம் ஏழை பாலைக்கு தான் சார். ஏழை பாலைக்கு தான். மோட்டார் சைக்கிளில் போனால் வாயை ஊதுக்கும். ஆடி காரில் போனீங்கன்னா அது 3 அடி தள்ளி நிற்பான் போலீஸ். பார்த்துருக்கீங்களா? ஆடி காரு பிஎம்டபிள்யூ பென்ஸ் காரில் போனீங்கன்னா அது கொடி கட்டிட்டு போனீங்கன்னா 4 அடி வண்டி வரக்கு மட்டும் 100 அடியில் 7 அடி போயிடுவான். 100 அடி கார் தான் 7 அடியில் போயிடுவான். எவனா நம்ம மாதிரி ஆள் அழுக்கு சட்டை போட்டு பெட்ரோல் மெயினுக்கே வர ரிசர்வ்லேயே எல்லாம் இருக்கும். இப்படி ஓடிவிட நிறுத்து, வாயை ஊது, சோத்துக்கே வழி இல்லையா, எங்கே வாயை ஊதுறது? அப்போது இதுதான் தமிழ்நாட்டினுடைய சட்டம் ஒழுங்கு. அப்போது தமிழ்நாட்டை பொறுத்தவரை வேலூரில் கொலை செய்யப்பட்ட வசூல் ராஜான்னு ஒரு குற்றவாளி மீது 22 வழக்குகள் நிலுவையில் இருக்குன்னு பத்திரிகை செய்தி. ஏன் 72 வழக்கில் ஒரு வழக்கில் கூட அவர் தண்டனை கிடைக்கலையா? அந்த குற்றத்தை நிரூபிக்க வேண்டியது யார்? காவல்துறை. 23 வழக்கிலையும் சாட்சிகள் விரட்டப்பட்டார்கள். சாட்சிகளை பாதுகாக்கக்கூடிய காவல்துறை குற்றவாளிகளுக்கு உடந்தையாக இருந்தால் சாட்சியை யார் காப்பாற்றுவது? அப்போது வசூல் ராஜாவை போல வரிச்சியூர் செல்வம் A+ ரவுடிகளுடைய பட்டியல் ஏறக்குறைய 6000 பேர் எடுத்தார் பழைய டிஜிபி சைலேந்திர பாபு. A+ ரவுடிகள் 2000 பேர். இந்த 2000 + 6 8000 பேர் தமிழ்நாடு முழுக்க முழு நேர தொழிலே கஞ்சா விற்பது, சாராயம் விற்பது, அபின் விற்பது, போதைப்பொருள் விற்பது, சட்டவிரோதமான தொழில். 2000 அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணாராம் அறிவாளி காவல்துறை அதிகாரிகள். ஏன்டா அந்த அக்கௌண்ட்டை தேடி பிடிக்கிற நேரம் அவனுக்கு கஞ்சா வரக்கூடிய வழி, அபின் வரக்கூடிய வழி, ப்ரௌன் சுகர் வரக்கூடிய வழி, கேட்டமைன் வரக்கூடிய வழி, இதை கண்டுபிடிக்க வேண்டியது தானே? அப்போது காவல்துறைக்கு சரியான ஒரு உளவுத்துறை இல்லை, அதிகாரமிக்க உளவுத்துறை இல்லை. உளவுத்துறை இருக்குது, அதிகாரமிக்க இந்த நீங்கள் குற்றவாளிகளை நீங்கள் நேரடியாகவே கண்காணிக்கக்கூடிய காவல்துறை அதிகாரி பூரா குற்றவாளியோடு கைகோர்த்து கொள்ளுகிறாங்க. மேலதிகாரி அப்படின்ற விஷயமே பார்க்க மாட்டாங்களா சார்? இல்லை, மேலதிகாரி கீழதிகாரி எல்லாமே அரசியல்வாதிகளுடைய ஏவல் அதிகாரி. நீங்கள் உளவுத்துறைன்னு ஒன்று இருக்குங்க. அந்த உளவுத்துறைக்கு என்ன வேலை தெரியுமா? எதிர்கட்சிகள் ஆட்சிக்கு வந்து விடக்கூடாது, அதை கண்காணிக்கணும். எதிர்கட்சிகளை மட்டும் கண்காணிக்கிறது. ஆளுங்கட்சி எது பண்ணாலும் அதை கண்டுகொள்வதில்லை. அவங்க என்ன பண்ணுறாங்க, என்ன பண்ண போகிறாங்க. அப்போது ஜாபர் ஷேட் காலத்துலேயும் அப்படி தான். அதன் பிறகு அரசியல்வாதிகளுடைய முழு கட்டுப்பாட்டில் காவல்துறை போயிடுச்சு. ஆளுங்கட்சி எதிர்கட்சி. நீங்கள் ஆளுங்கட்சி அதிகாரத்துக்கு வந்தால் ஆளுங்கட்சியினுடைய அரசியல்வாதிகள் பூரா அப்படியே கவர்மெண்ட்டு அது இதாக மாறிடுறாங்க. எது? பப்ளிக் ப்ராசிக்யூட்டர். செத்து போனவனுக்கு வக்கீல் யார்? அரசு தரப்பு வழக்கறிஞர் தான். அவரே ஆளுங்கட்சி வழக்கறிஞர், அவன் குற்றவாளி ஆளுங்கட்சி. அப்புறம் எப்படி நீதி கிடைக்கும்? வசூல் ராஜா மேலே 20 கேஸு, ஆம்ஸ்டாங் வழக்கில் பிடிபட்டு அத்தனை பேர் 20 கேஸு, 15 கேஸு, 25 கேஸு. குற்றவாளிக்கு ஒரு வழக்கில் அவன் திருந்ததே வரலாறு இருக்கா? ஜெயிலில் தான் குற்றம் செய்வதற்காக அவன் பயிற்சி எடுக்கிறான். ஜெயிலிருந்து ஃபோனில் பேசுகிறான். நீங்கள் ரவுடி நாகேந்திரன் இல்லை, என்ன கதை? சிறைக்குள்ளிருந்தே கொலை, ஆம்ஸ்டாங் கொலை, சிறைக்குள்ளிருந்தே கொலை. அரசியல்வாதி, அத்தனை பேர் அரசியல்வாதிங்க. அதே சார், குறிப்பாக அந்த சமூக செயல்பாட்டில் இப்போ நீங்கள் ஜாஃபர் அலி சொன்னீங்க, ஒரு இதுக்காக போராடுறாரு, அதுக்காக வழக்கு தொடுக்கிறாரு, அவரை கரெக்டாக பார்த்து இது பண்ணி நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு கொலை நடக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. தொடர்ந்து சமூக செயல்பாட்டாக ஒருத்தர் வந்தாரே, அவர் வந்து கொலை பண்ணுறது, அவர் வந்து இந்த மாதிரி வந்துட்டு அதாவது கொடூரமாக நார்மலாக ஏதோ பிரச்சனை அப்படின்ற மாதிரி வேறு யாரும் வந்துடக்கூடாது. அதான் என்ன காரணம்னா,
காவல்துறைக்கு அவங்க அச்சுறுத்தலாக இருக்காங்க. வேறு ஒன்றுமே இல்லை. அவங்கள போட்டு கொடையிறாங்க, லஞ்சம் வாங்குறதை தடுக்கிறாங்க மேலதிகாரிக்கு. அப்போ எங்கே போய் சட்ட ஒழுங்கை காப்பாற்றுவது? இல்லை, யார் கவனிக்கிறது சார்? அரசு இப்படி கவனிக்கலாம் எப்படி? இங்கே இப்படி தாங்க காலங்காலமாக இருக்குது. காலமாக இப்படி தான் இருக்குது. கர்நாடகாவில் பண்ண, ஆந்திராவில் பண்ண முடியாது, பஞ்சாப் எங்கேயும் பண்ண முடியும், தமிழ்நாட்டில் தான். சார் இந்த வழக்கில் கூட இந்த சரணடைஞ்சிருக்காங்க 2 பேர், அவங்க தான் பண்ணாங்களா? இல்லை, கார்த்தி பாட்ஷா 2 பேர் சரணடைந்திருக்கிறாங்க. நீங்கள் 2 பேரும் போலி குற்றவாளியா உண்மை குற்றவாளியான்னு கிருஷ்ணமூர்த்தி என்ற தௌபிக் இவர் காவல்துறை கட்டுப்பாட்டுக்கு வந்த பிறகு தான் இந்த சதித்திட்டம் எங்கே உருவானது, யார் யார் இதில் கொலைக்கு பயன்படுத்தப்பட்டார்கள், இந்த முழு விவரம் தெரியும். இல்லை, ஏதோ மர்ம கும்பல்னாங்க 2 பேர் தானே சார் ஆயிருக்காங்க. இல்லை, அதுதான். இப்போ கிருஷ்ணமூர்த்தி தான் முதல் குற்றவாளி. கிருஷ்ணமூர்த்தியை காவல்துறை இன்றைக்கு வரைக்கும் பிடிக்கல. கிருஷ்ணமூர்த்தி தௌபிக் எப்போ சரண்டர் ஆவார்? அவர் தான் உண்மை குற்றவாளி தப்பிட்டு போலி குற்றவாளியை சரண்டர் பண்ணுறாரு. ஏன்னா மக்கள் காவல்துறை மேலே நம்பிக்கையெல்லாம் போயிடும். அதனால் 2 பேர் சரண்டராங்கப்பா, மீதியை நான் வெளியிலேருந்து பார்த்துக்கிறேன். இப்போ இந்த சரணடைகிறாங்களே சார், ரீசெண்டாக ஒரு வழக்கில் கூட பார்த்தோம், சிசிடிவியில் ஒரு 5 பேர் வெட்டுறாங்க. அந்த உருவத்துக்கும் சரண்டரான 5 பேர் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பசங்களா இருக்காங்க. அது சம்மந்தம் இல்லை. அப்போ சரணடைகிறதுக்காகவே ஆட்கள் இருக்காங்க, நிறைய ஆட்கள், கூலிப்படைகள் இருக்கு. இது காவல்துறைக்கு தெரியும், எஸ்ஐக்கு தெரியும், இன்ஸ்பெக்டருக்கு தெரியும், அந்த ஏரியா டிஎஸ்பிக்கு தெரியும், அத்தனை பேருக்கும் தெரியும். அவர்கள் இதில் விலைக்கு வாங்கப்படுவார்கள். குற்றவாளிகள் கிட்ட லஞ்சம் வாங்குறவன். அப்போது குற்றவாளிகளுடைய அனைத்து நடவடிக்கைகளும் இன்னொரு குற்றவாளி சொல்லி கொடுத்துருவான். அப்போது கொலை செஞ்சது இவன், தப்பு இந்த சரண்டரான குற்றவாளி, இதுக்கு ஃபைனான்ஸ் பண்ணுற ஆள் யார், உண்மை குற்றவாளி யார், கூலிப்படை யார், எங்கேருந்து வர்றான், எல்லா காவல்துறை அத்துப்படி. ஆனால் காவல்துறை உண்மையை சொல்ல மாட்டார். நீங்கள் எல்லா ராமஜெயம் கொலை வழக்கு தான். 2012-13 நடந்த கொலை வழக்கு 15 வருஷம் ஆச்சு, இன்னும் குற்றவாளியை கண்டுபிடிக்கல. குற்றவாளி யாருன்னு தெரியும், அத்தனை பேருக்கு குற்றவாளி தெரியும். ஆனால் குற்றவாளியை பிடிக்க முடியாது. ஏன்? குற்றவாளி அரசியல் வலுவான நபர். அப்போ எப்படி சட்டம் யாருக்கு? ஏழை பாளைகளுக்கு தான். நீங்கள் மார்வாடி இருக்கிற சவுகார்பேட்டை பக்கம் இன்கம் டேக்ஸு, என்ஃபோர்ஸ்மெண்ட்டு, சிபிஐ அந்த பக்கமே போகாது. அப்படி ஒரு பகுதி இருப்பதே தெரியாது. யாருக்கு? மத்திய அரசுக்கு. மார்வாடி ஏரியாவில் எங்கேயாவது போயிருக்கு பார்த்துருக்கீங்களா? ஒரு நாளைக்கு ஒரு ஆயிரக்கணக்கான கண்டெய்னர்கள் மார்வாடி லோ இன்வாய்ஸ் 1 கோடி ரூபாய்க்கு 25 லட்ச ரூபா கணக்கு அமைச்சு வரி கட்டாமல் எடுத்துகிட்டு வரோம். அங்கே போகலாமே, சிபிஐ போகாது. டெல்லியிலேருந்து உத்தரவு, அந்த பக்கமே போகக்கூடாது. மார்வாடிகள் பக்கம் காவல்துறை போய்விடக்கூடாது. தங்க வியாபாரம் பூரா அங்கே தான் நடக்குது. சில்வர் வியாபாரம், வெள்ளி வியாபாரம் அங்கே தான் நடக்குது. ரிசர்வ் வங்கி எவ்வளவு, எஸ்பிஐ எவ்வளவு பணம் பரிவர்த்தனை நடக்குதோ ஒரு மார்வாடி பண்ணுற ஹவாலாவில் அங்கே போயிருக்கா சிபிஐ, என்ஃபோர்ஸ்மெண்ட் போயிருக்கா? எங்கேயும் போகாது. ஏன்? அந்த பக்கம் போனால் தண்ணி இல்லாத காட்டுக்கு மாற்றப்படுவார். அப்போது சட்டம் ஒழுங்கு யார்கிட்ட இருக்கு? சட்டம் ஒழுங்கு அரசியல்வாதிகிட்ட இருக்கு. அரசியல்வாதி என்னைக்கு விரும்புகிறானோ, அதிகாரம் இருக்கிற அமைச்சர் என்றைக்கு விரும்புகிறாரோ அன்னைக்கு தான் குற்றவாளி கிடப்பான். அதே தான் நீங்கள் மணல் கடத்துகிற அத்தனையும் அரசியல்வாதி தான் பண்ணுறான். குவாரி நடத்துவது அரசியல்வாதி தான். சவுடுமண் குவாரி அரசியல்வாதி தான். 3 பேரை தவிர யாரும் நடத்த முடியாது. அப்போ இந்த 3 பேருக்கு காவல்துறை பங்குதாரர்கள். அதை எதிர்ப்பவன் கொல்லப்படுவான். தூத்துக்குடியில் ஒரு விஓவே கொல்லப்பட்டார, அரசு ஊழியன். அப்போ சமூக செயற்பாட்டாளர் பூரா இப்போ எல்லாம் ரிட்டையர்டு பீப்புள். எனக்கு தெரியுது வரைக்கும் பல ஆயிரம் பேர் தமிழ்நாடு முழுக்க கொல்லப்பட்டு இருக்கிறார்கள். அதிகாரிகள் செய்கிற பொழுது யாரிடம் நீதி கேட்பது? மனிதன் அழுக்கானால் கங்கையில் போய் குளிக்கலாம். கங்கையே சாக்கடையாக போச்சுன்னா எங்கே போய் குளிப்பது? இதுதான் தமிழ்நாட்டு அரசியல். கண்டிப்பாக சார், நிறைய விஷயங்கள் பேசினோம். பொறுத்து வந்து பார்ப்போம். நன்றி, வணக்கம்.